தற்போதைய செய்தி, ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்த அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறார். ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்த என்சிபி அதிகாரி ஞானேஸ்வர் சிங்கை திரும்ப பெற்றிருக்கிறது மத்திய அரசு. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்த அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறார். ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்த என்சிபி அதிகாரி ஞானேஸ்வர் சிங்கை மத்திய அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கிறார். ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்த என்சிபி அதிகாரி ஞானேஸ்வர் சிங்கை மத்திய அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், இது தொடர்பான முழு விவரம். தமிழ்நாட்டையே உலுக்கிய மெத்தபட்டமைன் போதைப்பொருள் விவகாரத்தில் விசாரித்த தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் ஞானேஸ்வர சிங் தற்போது திருப்பி அந்த துணை இயக்குநர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் மெத்தபட்டமைன் கடத்தல் வழக்கில் ரூபாய் 2000 கோடி ரூபாய் அளவிலான மெத்தபட்டமைன் கடத்தப்பட்டதாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். அவருடன் மொத்தமாக 5 நபர்கள் கைது செய்யப்பட்டு ஜாஃபர் சாதிக்கின் தம்பி சகோதரர்கள் உட்பட வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த விவகாரமானது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக மும்பை, குஜராத் போன்ற பல்வேறு பகுதிகளில், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஜாஃபர் சாதிக் மெத்தபட்டமைன் போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகமானது டெல்லியில் இருந்து தொடர்ச்சியாகவே செய்தி குறிப்பு மூலமாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரமானது இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பூதாகரமான செய்தியாக மாறியது. இந்த நிலையில் தான் இவர் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநரான ஞானேஸ்வர் சிங் திட்டமிட்டு தமிழகத்தின் மீதும் தமிழக காவல்துறை அதிகாரிகளோடு ஜாஃபர் சாதிக் என்பவர் நெருங்கி பழகி அதன் மூலமாக இவர் போதைப் பொருளை கடத்தியிருப்பதாக தொடர்ச்சியாகவே அவர் செய்திக்குறிப்பின் மூலமாகவும் அதே போன்று தெரிவித்து வந்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த விவகாரமானது சர்ச்சையானது. இந்த நிலையில் அந்த வழக்கில் இருந்து ஞானேஸ்வர சிங் துணை இயக்குநர், மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநர் ஞானேஸ்வர சிங் சர்ச்சைக்கிறார். இந்த நிலையில் தற்போது அவர் இந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விசாரணையிலிருந்தும் அதே போன்று அந்த பதவியிலிருந்தும் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகமானது அவரை திரும்ப பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்த அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன்.